அளவுக்கு வந்து போல்டா வந்து மோகன்லாலை எதிர்த்து வந்து பார்வதி கேள்வி எழுக்கக்கூடிய இடம் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களையோ இங்க இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களையும் எதிராக ஒரு நடிகை குரல் எழுப்புவார் என்பதை கற்பனையே செய்ய முடியல. அதற்கு வந்து காரணம் பிரபல இயக்குனருடைய மகள், பிரபல நடிகருடைய மகள்லாம் நடிக்க வர்றாங்க. கமலஹாசன் பொண்ணு நடிக்க வர்றாங்க, சங்கர் பொண்ணு நடிக்க வர்றாங்க. அவங்களுக்குலாம் எந்த தொந்தரவும் வராது. இந்த பெயர் கொண்ட ஒருவரும் இந்த 3 எழுத்து நடிகையும் அடிக்கடி இந்த ஹோட்டலையும் சந்திக்கிறாங்களாம் அப்படின்னு ஒன்று போட்டுக்குவேன். எனக்கு தெரிந்த ஒரு பிரபல இயக்குனர் ஒரு நடிகையை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணை வேற யாரும் அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் செய்த ஒரு மாபெரும் சூழ்ச்சி. ஒரு 10 வருஷம் ஒரு உதவி இயக்குனர் வந்து போராடி ஒரு கதையை வந்து ஓகே பண்ணி ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கும்போது அவர் பாலியல் சீண்டல்களுக்குள்ள எல்லாம் கவனம் செலுத்தவே மாட்டாரு. வெற்றி பெறணுங்கிற வெறியோட இருப்பார். யாருக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து சின்ன சின்ன நடிகைகள் தான் அதிகமா வந்து நேரடியான குற்றச்சாட்டு வந்து பாதிப்பை குறித்து பேசுறாங்க. அவர்களை பின்னால் இருந்து சில பேர் இயக்குகிறார்கள் என்கிற ஒரு மாதிரியான பார்வையும் அதுக்குள்ள இருக்கு. எதற்குன்னா தவறே நடக்கல அப்படிங்கிறது நான் சொல்லல, தவறு நடந்திருக்கிறது. இந்த தவறு இந்த குற்றச்சாட்டின் வழியாக கேரள திரையுலகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். மலையாள சினிமா உலகத்தில் பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண் திரைக்கலைஞர்கள் எந்த வகையெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை விளக்கக்கூடிய ஹேமா கமிட்டியினுடைய அந்த ரிப்போர்ட் வெளியாகி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு. மலையாள திரையுலகமே இன்னைக்கு வந்து ஒரு அதிர்வுல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரிப்போர்ட் வெளியானதுக்கு பிறகு ஒரு திரைத்துறையில, தமிழ் திரைத்துறையில வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே முதல்ல உதித்த எண்ணம் என்னவாகிறது? ஹேமா கமிஷன் அறிக்கை உருவாவதற்கு ஒரு காரணம் இருந்தது. மலையாள நடிகர் திலீப் குமார் வந்து தன்னை காரில் கடத்தி சென்றதாகவும் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய மலையாளத்திலும் தமிழிலும் நடித்த நடிகை வந்து புகார் அளித்ததின் பேர்ல தான் இது போன்ற விசாரணைகளும் வந்து பல பாலியல் புகார்கள் இருக்கக்கூடும் என்கிற அடிப்படையிலே விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு வந்து இதன் மீது கவனம் செலுத்தி அதுக்கான ஒரு நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு வந்து உருவாக்குறாங்க. இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, மீட்டூ பிரச்சனையிலையும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஹேமா கமிஷன் அறிக்கையிலையுமே கடந்த கால தவறுகளினுடைய பட்டியல் வந்து அதிகமாக இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, 80களின் காலகட்டம், 90களின் காலகட்டம், ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து திரைப்படத்துறையில வந்து ஒரு மறுசுழற்சி மாதிரி வரும். ட்ரெண்ட் செட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். அது இப்பொழுது வெற்றி பெற்ற இயக்குநர்களாக இருப்பவர்கள் அடுத்த 10 ஆண்டுகள்ல அந்த ஆடியன்ஸை கவர முடியாதவர்களா மாறிடுவாங்க. நம்மளே தமிழ்லேயே அதை பார்க்கலாம். ஒரு காலகட்டங்களில் வந்து இவர் தான் ட்ரெண்ட் செட்டரு அப்படின்னு ஒரு சேது படம் வரும்போது பாலாவை காட்டுவாங்க, சுப்பிரமணியம் வரும்போது சசிகுமாரை காட்டுவாங்க, அடுத்து வந்து லோகேஷ் கனகராஜ் வந்துட்டா இருப்பாங்க, இப்போ நடுவில் பா ரஞ்சித்துப்பாங்க. அந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும் சினிமாவில். அப்ப கடந்த காலங்கள்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 80ஸ்ல இருக்கக்கூடிய இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்களே கூட சேர்த்துக்கல, உங்களுக்கு வந்து நம்ம பேர் சொல்றதுல வந்து நாகரிக குறைவு இருக்கிறதுனால நீங்களா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். 80களினுடைய பிரபல இயக்குநர்கள் படங்கள்ல நடித்தவர்கள் எல்லாருமே ஏறத்தாழ வெற்றி பெற்ற இயக்குநர்கள். அதை ரொம்ப கவனமா பார்க்கணும். வெற்றி பெற்ற இயக்குநர்கள், இந்த இயக்குனருடைய பார்வை நம் மீது பட்டால் அல்லது இந்த உச்ச நட்சத்திரத்தினுடைய படத்துல வந்து நம்ம நடித்தால் என்று நடிகைகளை வந்து அவர்கள் அழைப்பது என்பது நடைமுறையில இருந்தது. நடைமுறையில இருந்தது. அப்படி நடைமுறையில இருக்கும் பட்சத்துல அவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். அப்படிதான் இருந்துச்சு. இதை எப்படி பார்க்கணும்னா, வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு இடத்துல இருந்தா அதை பார்க்கணும். 2 வகையான பாலியல் சுரண்டல் வந்து சினிமாவில் சாத்தியப்படும். எங்க நடக்கும் அப்படின்னா, ரொம்ப வந்து அறிமுக நிலையில இருக்கக்கூடியவங்க, எந்த பேக்ரவுண்ட் இல்லாம சில பொண்ணுங்க வந்து ஹீரோயின் ஆகணும். அப்புறம் மிக குறைந்த காலம், நீங்க 18 வயதுல அறிமுகமாகிற ஒருத்தங்க அதிகபட்சம் ஒரு 20-28 வயதுக்கு பின்பு அவங்களுக்கு பட வாய்ப்பே இருக்காது. வெற்றி பெற்றால் கூட ஒரு 10 ஆண்டு காலங்கள்ல அவங்க வந்து மார்க்கெட் வந்து அடுத்த என்ட்ரி வந்துடும். பெரும்பாலான பேர் நீங்க பாத்தீங்கன்னா 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைந்துடும். அப்புறம் தான் அவங்க திருமண வாழ்க்கைக்கு போவாங்க, சில பேர் சீரியல்ல நடிக்க போவாங்க, சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப அபூர்வமாக சில நடிகைகள் தான் வந்து ஒரு 20 வருடங்களையோ 25 வருடங்களையோ, ஒரு சிலர் தான் கடந்திருக்காங்க. 30 ஆண்டுகளை கடக்கிறதுலாம் இப்போ சாத்தியம் இல்லை.
காம்படிஷன் ஜாஸ்தி. அதாவது எரியிற வீட்டுல அல்ற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவில் மார்க்கெட் இருக்கும்போது தான். அப்புறம் நடிகைகளுடைய சம்பளம் என்பது கதாநாயகர்களோடு ஒப்பிடும்போது பல மடங்கு கம்மி. ஓகே, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அதையும் கூட சுட்டி காட்டியிருக்காங்க. இது வந்து நீங்க கூலி வேலை பார்க்கறதுலயும் பெண்களுக்கு குறைவாக கொடுப்பதுன்னு ஒரு நடைமுறை வந்து உடல் உழைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு இருக்கு. சினிமாலையும் அதை பின்பற்றாங்க. அந்த கம்மி நீங்க சொல்றீங்களா, எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும்? இப்போ ஒரு கதாநாயகன் வந்து 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கதாநாயகன் படத்துல நடிக்கக்கூடிய கதாநாயகிக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும். வெறும் 50 லட்சம்? ஆமா, 10ல் 1 பங்கு கூட இருக்காது. எனக்கு தெரியும். இது மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் இல்ல? ஆமா இருக்கும். நான் 50 சொல்றதே கொஞ்சம் அறிமுகமானவங்களுக்கு தான். எனக்கு தெரிஞ்ச நான் சமீபமா ஒரு படம் வந்து நான் பணியாற்றினேன். அதுல வந்து அந்த நடிகை வந்து ஏறத்தாழ பல வெற்றி படங்கள்ல நடிச்சவங்க. அவங்க நடிச்ச படங்கள் வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து பெரிய அளவுல வந்து இதுல இல்ல, பார்வையாளர்களை கவருகிற இடத்துல இல்ல, வெற்றி படங்கள் இல்ல, அவங்க இல்ல. அவங்க வந்து 20 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு பேசி 18 லட்ச ரூபாய் தான் கொடுத்தாங்க. இதுல பேச சம்பளத்தை வேற கொடுக்கறது இல்ல. ஆமா, அப்படி குறைச்சு தான் கொடுத்தாங்க. இல்ல, அக்ரிமெண்ட் போட்டதுல இருந்து மாற மாட்டாங்க. அக்ரிமெண்ட் போடும் போதே கொஞ்சம் குறைச்சு கம்மி பண்ணி பேசி தான் கொடுத்தாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து என்னன்னா, குறுகிய காலம், ஒரு 10 ஆண்டு காலத்துக்குள்ள அவங்க இளமை தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க உடல் தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க இதை காட்டி தான், இந்த நடிப்பை காட்டி அல்லது இந்த பருவத்தை வைத்தா அவங்களுக்கு சினிமால கொஞ்ச நாள் மார்க்கெட் இருக்கும். அப்படியாக அவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள், தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆமா. இப்ப யாரை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா, எந்த பேக்ரவுண்ட் இல்லாம வரக்கூடிய பெண்களை அவங்க கேட்பாங்க. அப்படி ஏற்கனவே பின்னணியோட இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. பிரபல இயக்குனருடைய மகள், பிரபல நடிகருடைய மகள்லாம் நடிக்க வர்றாங்க. கமலஹாசன் பொண்ணு நடிக்க வர்றாங்க, சங்கர் பொண்ணு நடிக்க வர்றாங்க. அவங்களுக்குலாம் எந்த தொந்தரவும் வராது. அவங்களா விரும்பி யாரையாவது வந்து காதல் வசப்பட்டாலோ அல்லது வேறு அவங்களா விரும்பினால்தான் ஏதாவது நடக்குமே தவிர அவங்களுக்கான சீண்டல்கள் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, எல்லா நடிகைகளுமே வரும்போது கூட அவங்க அம்மா கூட அல்லது கூட பிறந்த சகோதரன் கூட, ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், ஒரு மேக்கப் மேனு, ஒரு 4-5 பேரோட வருவாங்க. அது ஒரு பாதுகாப்பு. ஆமா, அப்படிதான் வருவாங்க. அதை மீறி சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. வெளிப்படையாகவே கேட்கிற இடத்துலதான் இப்ப இருக்கிறாங்க. முன்னாடி இருந்த இடங்கள்லாம் எப்படின்னா, கேட்காமலே அது நடக்கக்கூடிய இடமாக முன்னாடி இருந்துச்சு. இப்ப இது மாற்றம். இதெல்லாம் நான் சொல்றதுலாம் தமிழ் சினிமா அப்படியாக இருந்தது. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. கடந்த காலங்கள்ல வந்து எப்படின்னா, எழுதப்படாதது ரொம்ப பிரபலமானவர்கள் பல பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு படத்தை வேணும்னே 2 வருஷம் எடுப்பான். ஏன்னா 2 வருஷம் இந்த பொண்ணு கூட இருக்கணும், அதிக நாள் ஷூட்டிங் போகணும், நீ அவுட்டோர்ல வந்து ஷூட்டிங் வந்து நடக்கும்போது அதிக நாள் வந்து பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற பாலியல் சுரண்டல் வந்து இங்க இருந்தது. இப்ப குறைந்து இருக்கிறது நான் சொல்றேன். இப்ப சமீப காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல குறைந்து. மற்ற துறைகள், அதாவது மற்ற துறைகள்ல எந்த அளவிற்கு வந்து பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள் இருக்கிறோ அதே அளவு தான் இப்ப சினிமால இருக்கு. முன்னாடி கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அப்புறம் இதை கொண்டாடி தீர்க்கிற மனநிலையிலையும் ரசிகர்கள் இருந்திருக்காங்கிறது இன்னும் அப்பத்தான். ரசிகர்களும் ஆமா, ரசிகர்களே வந்து நீங்க என்ன செய்வான்னா, 2 வகையான உத்தி இருக்கு. என்ன செய்வான்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகர் இந்த படத்துக்கான விளம்பரம் இருக்குல்ல, இந்த படப்பிடிப்பு நடக்குது, ஷூட்டிங் போகுது, இந்த படத்தை பத்தி யாருமே பேசவே இல்லை, எந்த டாக்குமே இல்லை அப்படிங்கிற இடம் வரும்போது என்ன பண்ணுவான்னா, பிரபல நடிகை பேரை போட்டு இந்த நடிகையின் கன்னத்தை கடித்தாரா அப்படின்னு ஒரு கதாநாயகன் பேரை அதை நியூஸ் ஆக்குவாங்க. அது வந்து ப்ரொடியூசரே பிஆர்ஓ மூலமா ஆக்குற நியூஸ் தான். அதை மறுத்தாருன்னு ஒரு நாள் நியூஸ் வரும். அவருடைய படத்துக்கு விளம்பரமாக. ஆமா, அப்படி நடந்தது உண்மைதான் ஒண்ணு வரும். 2 பேர் காதலிக்கிறாங்கிற செய்தியை வந்து இவங்களே போட்டு விடுவாங்க. இவங்க அடிக்கடி சந்திக்கிறாங்களா, இந்த பெயர் கொண்ட ஒருவரும் இந்த 3 எழுத்து நடிகையும் அடிக்கடி இந்த ஹோட்டல்லையும் சந்திக்கிறாங்களா அப்படின்னு ஒண்ணு போட்டு விடுவாங்க. இது வந்து என்ன ஆகும்னா, இது விளம்பர உத்தியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு பிரபல இயக்குனர் ஒரு நடிகையை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணை வேற யாரும் அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் செய்த ஒரு மாபெரும் சூழ்ச்சி, அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அவரே ஒரு வதந்தியை பரப்பி விட்டார். ஐயோ, இப்படி பரப்பி விட்டார். அவர் யாரும் அணுகக்கூடாதுங்கிறக்கா. இப்படியெல்லாம் உண்டு. இந்த மாதிரி பொய்யான வதந்திகளை இப்பதான ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால நம்ம அதிகமா பார்க்க முடியுது. சினிமாவுக்குள்ள அது ஏற்கனவே இருந்துச்சு. இப்படிலாம் உண்டு. ரொம்ப மோசமாக இருந்தது. ஆமா, நிச்சயமா இருக்கு. ஸோ இந்த செய்திகளை வைத்தே வந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய வகையில சில வார இதழ்கள் அது மாதிரியாகலாம் கடந்த காலங்களில் நிறைய வந்துட்டு இருந்தது. ஆமா, நிச்சயமா. அதை பத்தி ஏகப்பட்ட எழுதுறதுல என்ன வசதினா, பேசும்போது யூடியூப்ல இப்ப பல பேர் வந்து அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பாக்குறத முழு நேர தொழிலாலாம் சில பழைய சினிமா பிஆர்ஓக்கள் ரிட்டையர்ட் ஆனவங்க சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா அவர்களுக்கு முகம் தெரிகிறது. முன்னாடி எல்லாம் கிசுகிசு எழுதும் போது வேறு வேறு பெயர்கள்ல எழுதுவாங்கல்ல, குருவியார் சொல்றாருன்னு எழுதுவாங்கல்ல, கழுகாரத்தை பார்த்தாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பறவையின் பேரால ஒரு கிசுகிசுவை பரப்பி விடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வியாபார உத்திக்கும் பயன்பட்டு இருக்கிறது. அப்ப பெண்களை வந்து பாலியல் பண்டமாக பார்க்கிற அப்படின்னு ஒரு இடம் வந்து
இங்க இந்த இடத்துல இது ஒரு தொழில் தர்மமாகத்தான் இருந்தது கடந்த காலம். இப்பதான் அதற்கான மீட்பு வந்து சாத்தியப்பட்டிருக்கிறது. நான் இப்போ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தமிழ் சினிமாவை பற்றி நான் பேசுறேன். இந்த மாற்றம் அப்படின்றது எப்படி சாத்தியமானது? இப்போ நிறைய புதிய இயக்குனர்கள், அவர்களுடைய அரசியல் பின்புலம், அப்புறம் கடந்த காலங்கள் இருந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடையாது. இப்ப தனிநபராக ஒரு மிகப்பெரிய கிராமத்துல ஒரு பல ஆயிரம் ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து சினிமா படம் எடுப்பாருன்னா அவருடைய எண்ணம் இப்படியாக இருக்கும். அந்த நிலைமையில இன்னைக்கு மாறி கார்பரேட் வந்திருக்காங்க. சோ இந்த மாற்றம் தான் இதை சாத்தியப்படுத்துது. இல்ல, இப்ப கார்பரேட்ல என்ன சிக்கல்னா, யாரு பணம் போடுறான், யார் அதை கையாளுறான், யார் இதை வந்து இது பண்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எங்கிருந்து இது வருதுங்கிறதே முதல்ல வந்து தெரியாது. யாருடைய பணம்னே தெரியாது. இப்ப லைக்கா வந்து செலவழிக்கிற பணம் வந்து யாருடைய பணம் அப்படிங்கிறது வேலை பார்க்குறவனுக்கே தெரியாது. இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய நிலைமை. இப்ப ஆர்பி சௌத்ரி இருக்கிறாரு, ஆர்பி சௌத்ரி தான் இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிறது முன்னாடி தெரியும்ல. நீங்க கார்பரேட் கம்பெனிக்கு எப்படி தெரியும் யார் என்ன செய்யறாங்க? ஒரு பேரை காட்டுறாங்க, அதுவும் உண்மையான நமக்கு தெரியாது. யாருடைய பினாமியாக இருந்து இந்த வேலை செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒரு அதுக்கு பதிலே இல்லாம இருக்கு. அப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னா, பழைய மாதிரியான சுரண்டல்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சோசியல் மீடியா ஒரு காரணம், மீட்டூ போன்ற இயக்கங்கள் ஒரு காரணம். அது என்னன்னா, ஏன் மீட்டூ போன்ற இயக்கங்கள் வந்து பெரிய ரியாக்ஷனை பெற முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அது கடந்த கால தவறுகளை சொல்லுகிற போது அதுக்கான எவிடன்ஸ் இருந்தவங்களால கொடுக்க முடியும். சட்டத்தின் முன்னால வந்து ஒருத்தரை குற்றவாளியா நிறுத்துறதுக்கு ஓகே, அந்த குற்றம் சுமத்தப்படக்கூடிய விதம் சரியாக இருந்தாலும் கூட பொதுமக்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது. இவங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல, ஏன் அந்த நடந்த போதே சொல்லல, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அதை அவர்கள் சாதகமா பயன்படுத்த. இல்ல, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கான குரலை வந்து இவ்வளவு தாமதமா எழுப்பக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அப்ப சொல்லாம இப்ப சொல்றா, மதுரையில அடிச்சா எதுக்கு மானாமதுரையில வந்து மீச துடிக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் சிக்கல் அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு, ஒரு ஆணாதிக்க மனநிலையில இருந்து இதை பார்க்கும்போது இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற உளவியலும் சில பேருக்கு இருக்கிறது. சரி, இப்போ நம்ம ப்ரொடியூசர் தரப்புல இருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ இயக்குனர்கள் அப்படின்றது இப்போ தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றம் இதை கொஞ்சம் குறைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த மாதிரியான பாலியல் சுரண்டல், பாலியல் சீண்டல் இதெல்லாம் குறைச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ தயாரிப்பாளர்கள் மட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்தோம். இயக்குனர்கள் மட்டத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றம், 80களில் இருந்த இயக்குனர்கள் எந்த அளவுக்கு இது போன்ற விவகாரங்கள் அடிபட்ட நபர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு வந்து இந்த மாற்றம் நான் சொல்றேன்ல, ஒரு குறிப்பிட்ட அரசியல் பின்னணியில இருந்து இன்னைக்கு இயக்குனர்கள் வராங்க, அரசியல் புரிதல்ல இருந்து இயக்குனர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த மாற்றத்தை சாத்தியப்படுத்தி இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தர் தத்துவார்த்தமாக கொள்கை ரீதியாக சரியானவராகவும், தனி மனித ரீதியாக ரொம்ப பலவீனமானவராகவும், ஒழுக்க குறைபாடு உடையவராகவும் இருக்கிற சாத்தியங்களும் இருக்கு. அதனால அப்படி நம்ம அதை பார்க்க முடியாது. நீங்க அரசியல் படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து அப்பள கற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்குள்ளேனா நிச்சயமா போக முடியாது. இது வந்து வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் எல்லாருமே வந்து மாறக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய, ஏன்னா மிக குறைந்த காலத்துல பணம் சம்பாதிக்க முடியும், மிக குறைந்த காலத்துலதான் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும், பெரிய பணம் சம்பாதி. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். வந்து எரியிற வீட்டுல அல்ற வரைக்கும் லாபம்னு சொல்ற இடமும் இதுக்குள்ள இருக்கு. அதனால இந்த புரிதல் இருக்கிறவங்க, இந்த சித்தாந்தம் இருக்கிறவங்க, இவங்க மட்டும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது பிராக்டிக்கலா கிடையாது. அப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்படி இருந்திருக்க கூடாது அல்லது இருக்கணும் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அப்படி வேணா அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி நடைமுறை இல்லை. அதை தாண்டி தான் இருக்கு எல்லாம். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், பெண் திரைக்கலைஞர்களுக்கு அந்த ஸ்பாட்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரைவசி, அவர்கள் துணி மாற்றுவதற்கான இடம், அவர்களுக்கான தனியான கழிப்பறை, இது போன்ற விஷயங்கள்லயும் கூட பாகுபாடு காட்டப்படுது, சரியா ஒதுக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் அப்படியான கிடையாது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில பெரும்போது என்ன செய்வாங்கன்னா, கேரவன் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா? கேரவன் வைத்துக் கொள்ள முடியாத, வசதி இல்லாத ஒரு சூழல்ல ஒரு பெண் நடிக்கிறாங்கன்னா, படப்பிடிப்பு நடக்கிற இடங்கள்ல ஏதாவது ஒரு வீடோ ஹோட்டலோ ஏதோ ஒன்று இருக்கும் பக்கத்துல, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க இங்கே ஆடை மாற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவாங்க. படப்பிடிப்பை பொறுத்தவரையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க வந்து அங்க ரொம்ப தீவிரமாக ஒரு போர்க்கள காட்சி மாதிரி அங்கே வந்து ரொம்ப எல்லாருமே பரபரப்பா இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு உதவி இயக்குனர் வந்து போராடி ஒரு கதையை வந்து ஓகே பண்ணி, ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கும்போது அவர் பாலியல் சீண்டல்களுக்குள்ள எல்லாம் கவனம் செலுத்தவே மாட்டாரு, வெற்றி பெறணுங்கிற வெறியோடு இருப்பார். யாருக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மிகப்பெரிய அபாரமான வெற்றி பெற்றவர்கள், சினிமாவே ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க என்றெல்லாம் நம்பப்படக்கூடிய சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்ட்டி நடத்துறாங்க, அந்த பார்ட்டி கல்ச்சருக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள கமிட்மெண்ட் ஆகுறாங்க. அப்படிதான் இது மேல்மட்டங்கள்ல நடக்கிறது. வெற்றி பெற்றவர்களுக்கு மத்தியில பரிமாறப்படக்கூடிய ஒரு விருந்து போல இது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சேர்த்துக் கொள்றாங்க. அது அப்படி நடக்குது. ரொம்ப வந்து அந்த சின்ன வந்து ஏமாத்தக்கூடிய, அதாவது உப்மா கம்பெனி சினிமால
ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நானும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சின்ன சின்ன நடிகைகள்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் எப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து பாலியல் வேட்டையாடக்கூடிய ஒரு போலிகளும் இருக்கேன். அவன் சினிமாவை பேரை சொல்லி ஏமாத்துவான். அப்படி ஒரு கீழ்மட்டத்தில் ஒன்றும் மேல்மட்டத்தில் ஒன்றும் இருக்கு. நடுவில் கொஞ்சம் பேர் இருக்கான், அவன் உழைப்பை தவிர வேற எதுவும் அறியாது. அவன் தான் பெரும்பான்மை. சினிமாவினுடைய பெரும்பான்மைங்கிறது அவர்களாக தான் இருக்கிறாங்க. சினிமாவை தன்னுடைய தொழிலாக நினைத்து சரியாக செய்யக்கூடிய. அதனால பெரும்பகுதி இது வந்து வெற்றி பெற்றவர்களுக்கான பிரச்சனையே தவிர பெரும் கோடிகளை குவித்தவர்களுக்கான பிரச்சனையே. மோனோபோலியா ஒருத்தர் வளர்ந்துட்டாருன்னா. ஆமா, ஏன்னா சினிமா என்பது ஒரு வகையான அதிகாரம். நீங்க ஒரு படம் வெற்றி பெறுது அப்படிங்கிறது மூலமா ஒரு அடையாளம் பெறுகிற போது அவர் சொன்னா எல்லாமே நடக்கும். அவர் சொன்னா 100 கோடி பட்ஜெட் கொடுப்பாங்க, அவர் சொன்னாங்கன்னா என்ன வேணாலும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. அது ஒரு அதிகார மையமா வந்து மாறுறாங்க. அவங்க அதிகார மையமா மாறுகிறவர்கள் தான் இந்த மாதிரியான இணக்கமான விஷயத்துக்கான அழைப்பு விடக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. மற்றபடி சாமானியர்களுக்கோ வெற்றி பெறாதவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இது ஒரு விதிவிலக்கான தவறுகள் தான். ஒட்டுமொத்தமா சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு வகையான பொது புத்தியில் இருக்கக்கூடிய அறியாமை தான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ மலையாளத்துல வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை சாத்தியப்படுத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்தில் நடிக்கக்கூடிய பெண் கலைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்பு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த அமைப்பு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியிலையும் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது தமிழ் சினிமாவில் உருவானதற்கான வாய்ப்பெல்லாம் இருந்து அது நடக்காம போச்சா, இல்லை உருவாக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்குதா, அதற்கான முயற்சியெல்லாம் எடுக்கப்பட்டதா? அது கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும்னு சொல்ற மாதிரி அங்கு ஒரு பிரச்சனை வந்தது, அதனால ஹேமா கமிட்டி வந்தது. இங்கு வந்து அப்படியான ஒரு பிரச்சனைகள் எதுவும் பெரிய அளவுல வெடிக்கல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். பிரச்சனை வெடிக்கல அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லைல்ல. பிரச்சனை வெடிக்கல அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது, அதை கடந்து போறாங்கிறதா அங்க இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது, ஒரு அத்துமீறல் நடக்குது அப்படின்னா நீங்க புகார் அளிச்சாதுன்னு விசாரணை வரும். அதற்கான புகாரே இல்லாத பட்சத்துக்கு விசாரணை வராது. அதனால குறைந்தபட்ச தவறுகள் தான் இங்கே இருக்கு. மிதமிஞ்சிய தவறுகள் வந்து தமிழ் திரையுலக சூழல்ல இல்லை. அதுவும் ஒரு காரணம். அங்கு வந்து ஒருவேளை மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக மாறிவிட்டதா அல்லது அதிக அளவிலே நடக்கிறதா என்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு. சரி, இப்ப பெண் திரைக்கலைஞர்கள் ஒருங்கிணைஞ்சாங்க அப்படின்னா கேரளால நடக்குதுன்னா கேரளாவுடைய அரசியல் சூழல் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்படியாக பெண்கள் சுயமாக சிந்தித்து தாங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு இடத்துல அமைப்பாக மாறுவதற்கான ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாச்சு. தமிழ்நாட்டுல அந்த சூழல் இல்லை, அப்படி கூட புரிஞ்சுக்கலாமா நம்ம அதை? இல்ல, அப்படியான ஒரு இடதுசாரி பாரம்பரியம். அங்கே வந்து இடதுசாரி பாரம்பரியம். அங்கு வந்து போல்டா வந்து மோகன்லாலை எதிர்த்து வந்து பார்வதி கேள்வி கேட்கக்கூடிய இடம் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களையோ இங்க இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்களையும் எதிராக ஒரு நடிகை குரல் எழுப்புவார் என்பதை கற்பனையே செய்ய முடியல. அதற்கு வந்து காரணம் அவங்க ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு கொள்கை ரீதியான விஷயங்கள்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறாங்கிறது ஒரு காரணம். அந்த விழிப்புணர்வு அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவர்கள் வந்து இங்கு பெரிய அளவுல வந்து நடிகைகள் வந்து உருவாகல அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகே, அப்ப இந்த இடத்துல அதை நம்ம பதிவு செய்ய விரும்புறோம். என்னன்னா, பாதிக்கப்பட்ட நடிகை இந்த ரிப்போர்ட் வெளியாகி பலர் மீது இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த நேரத்துல அந்த திரைக்கலைஞர் வந்து சேகுவாரா அவர்களுடைய கோட்டை தான் அவங்க போட்டு தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க அரசியல் புரிதல் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்களுக்கு, பெண் திரைக்கலைஞர்களுக்கு இருக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இவங்க இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், அதற்கு பிறகு இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காட்டல் மாதிரி செயல்பட்டாங்க. இந்த மாதிரியான பாலியல் ரீதியான இந்த வேட்டையை நடத்தினார்கள்ன்ற மாதிரியான ஒரு கருத்து. அந்த மாதிரியா காட்டலாக தமிழ் சினிமாவில் கடந்த காலங்களில் செயல்பட்டாங்களா? செயல்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்ததா? இன்னைக்கு தொடருதா? சொல்ல முடியாது. கலைஞர்கள் அடிப்படையில கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. சினிமா துறையில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நடிகையா இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சினிமால வந்து அறிமுகமாகி பீக்ல இருக்கும்போது அவங்களுக்கு மார்க்கெட் இறங்குற வரைக்குமா வந்து அவங்க திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி நீங்க சினிமா இயக்குனர்களோ அல்லது வேறு சில நடிகர்களோ நீங்க பாத்தீங்கன்னா 40 வயது கடந்து திருமணம் செய்யக்கூடியவங்க பல பேர். இப்ப இயல்பாகவே ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் வசப்படுவதும் அதுக்குள்ள சேருது. ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பிரேக்கப் ஆகும் போதும் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாதவங்களும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறக்கூடிய சூழ்நிலை அப்படியும் வரும். பல வகையான காரணங்கள் இருக்குது. ஒரு கட்டத்துல வந்து ஒன்னா பயணிச்சிருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் வரும். அப்போ வந்து இவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வேறு சில சிக்கல்களும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இதை விட முக்கியமான ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து சின்ன சின்ன நடிகைகள் தான் அதிகமா வந்து நேரடியான குற்றச்சாட்டு வந்து பாதிப்பை குறித்து பேசுறாங்க. அவர்களை பின்னால் இருந்து சில பேர் இயக்குகிறார்கள் என்கிற ஒரு மாதிரியான பார்வையும் அதுக்குள்ள இருக்கு. எதற்குன்னா தவறே நடக்கல அப்படிங்கிறது நான் சொல்லலை, தவறு நடந்திருக்கிறது.
இந்த தவறு, இந்த குற்றச்சாட்டின் வழியாக கேரள திரையுலகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கார்ப்பரேட் முயற்சி நடப்பதான ஒரு கருத்து இருக்கு. என்ன காரணம் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திரையரங்கத்துக்கும் நமக்கு தெரியும், ஷாப்பிங் மால்ல பெரிய பெரிய கார்ப்பரேட் வந்து கைப்பற்றிட்டாங்க. கேரளாவில் இந்த கைப்பற்றல. திரையரங்க டிக்கெட்லாம் இங்கே குறைந்த விலையில இன்னும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்மை கவர்மெண்ட் நடத்தும். அந்த திரையரங்கத்துக்கான கியூப்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிபரப்புக்கான உரிமை வந்து அரசு தான் நடத்துது. அங்கு திரையரங்கத்தினுடைய அந்த டிக்கெட் விலை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கு. முதல்ல வந்து கேரள சினிமா வந்து சின்ன பட்ஜெட்ல 5 கோடி 10 கோடிக்கு படம் எடுத்து ஒரு 20-30 கோடி வசூல் செய்யற இடத்துல இருந்த படங்களுக்கு மத்தியில 100 கோடி 200 கோடி புலங்கிறதுக்கான இடமா அது மாற்றப்பட்டிருக்கு. வசூல் ரீதியாக சர்வதேச அளவுல வந்து கவனம் பெற்றிருக்கு. லாக்டவுனுக்கு பின்னாடி ஓடிடி தளம் என்பது ஒரு பெரிய வியாபாரமாக உருவெடுத்து விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இதையெல்லாம் கைப்பற்ற முடியல. ஓடிடி வந்து அரசாங்கம் நடத்துறதுனால கார்ப்பரேட் என்ன நினைக்கிறான், இது பெரிய பிஸ்னஸா இருக்கு, இவன் கவர்மெண்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டான், இதை நம்ம கைப்பற்றினோம்னா இன்னும் வந்து பெரிய பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டர்களை கட்டி பெரிய அளவில் வசூல் வேட்டை ஆடலாம்னு நினைக்கும் போது இந்த அமைப்புகளை, ஏற்கனவே இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்களுக்கான அமைப்புகளை கலைப்பதற்கு அங்கங்கு புகைந்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன மனத்தாங்கள், பாலியல் புகார்கள், வேற சில பிரச்சனைகளை வந்து கையில வைத்து கொண்டு குற்றச்சாட்டுகளின் வழியாக இந்த அமைப்புகளை எல்லாம் கலைச்சு உள்ள நம்ம வந்து கைப்பற்றிடலாம் என்பதற்கான முயற்சியும் இதற்கு ஊடாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற நம்ம தகுந்த செய்தி வந்து கேரளால இருந்து வருது. அதே நேரத்துல ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை நாம அப்படியாக குறிக்கியும் பார்க்க முடியாது. அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அறிக்கைக்கான நியாயம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு வேற சக்திகள் உள்ள வந்து வந்துடக்கூடாதுங்கிறதான். 2 பேருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும் போது தேர்ட் பர்சன் ஒரு ஆள் உள்ள வந்துருவான் இல்லையா, எப்பொழுதுமே நடக்கிறது தானே. அது வந்து வேற யாராவது உள்ள போந்து நாட்டாம செய்யறதுக்கு கார்ப்பரேட்டுகளிலே வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிற அபாயகரமான சூழலும் இதற்குள் சேர்ந்து இருக்கிறது என்பதை நான் சரி. இறுதியாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு திரைத்துறையில வருது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்களுக்கான அமைப்பு அம்மா, அதுல இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் கூண்டோடு ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி புரிந்து கொள்வது? அது எப்படி புரிந்து கொள்வதுன்னா ரொம்ப எளிதானது. அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை இன்னும் வெளியிடல அரசு, வெளியிடக்கூடும். அது முன்கூட்டி நம்ம ரிசைன் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவோங்கிறதா. போலீஸ் பிடிக்க வர்றாங்கிறதுக்காக முன்கூட்டியே வந்து சில பேர் முன்ஜாமீன் வாங்குறாங்கல்ல, அது மாதிரி புகார்கள் இருக்கு அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் மேல என்ற தகவல் கசியும் போது அவங்க தப்பிப்பதற்காக எஸ்கேப் ஆயிட்டாங்க. ராஜினாமா என்கிற ஒரு கௌரவமான முடிவை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொல்கிறாங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.